20 மே 2026 பாஸ்கா காலத்தின் 7ஆம் வார புதன். நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 17, இறை வசனங்கள் 11-19 முடிய. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்த பொழுது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காக்க வந்தேன். நன்கு பாதுகாத்தேன். அவர்களும் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்பொழுது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுக்குள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் பொழுதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்து விட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. தீயவரிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டும் என்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாத போது அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியதை போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகும். நீங்கள் செபிக்கப் போகின்ற அனைத்து மன்றாட்டுக்களையும் இறைவனுடைய பாதத்தில் வைத்து நற்கரணில் உங்களுக்காக செபிக்கிறேன். வணக்க மாதத்தினுடைய 20வது நாளில் அன்னை மரியாளுடைய வலிமையை பற்றி நாம் தியானிப்போம். அவருடைய வலிமையானது இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டதினால் மரியன்னைக்கு அந்த வலிமையானது இருந்தது. அவருடைய துன்பத்தில் வலிமையாக இருந்தாலும் அதையும் எதிர்கொள்கின்ற மன வலிமையை அன்னை மரியாள் கொண்டிருந்தால், மனம் உடையாமல் இறைவனை மட்டுமே நம்பி இருந்தால் அமைதியில் இருந்தவர். ஆகவே அந்த ஒரு அமைதியில் நாம் நிலைத்திருந்து வரவிருக்கின்ற வலிகளை ஆண்டுடைய வலிமையினால் வென்றுவிட அன்னை மரியாளை போல நாம் ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய இரவு தன் சீடர்களுக்காகவும் வரவிருக்கின்ற திரு அவைக்காகவும் தந்தையாம் இறைவனிடம் ஏறெடுத்த உருக்கமான செபத்தின் தொடர்ச்சிதான். இதனை விவிலிய அறிஞர்கள் தலைமை குருத்து செபம் என்று குறிப்பிடுவார்கள். ஒரு தந்தை தன் பிள்ளைகளை விட்டு பிரியும் பொழுது தருகின்ற இறுதி அறிவுரையை போல, அல்லது ஒரு மனிதன் வாரிசுகளுக்கு எழுதி வைக்கும் உயிலை போல இந்த செபமானது அமைந்துள்ளது. இயேசு இந்த ஜெபத்திற்கு நமக்கு 3 முக்கிய வரங்களை கேட்கின்றார். ஒற்றுமை, உலகத்தாரிடமிருந்தான பாதுகாப்பு, உண்மையினால் அர்ப்பணிக்கப்படுதல். மூவரு இறைவனுடைய மாதிரியில் ஒற்றுமை, நாம் ஒன்றாய் இருப்பதை போல். இயேசு சீடர்களையோ சாதாரண ஒரு சமூக ஒற்றுமையை கேட்கவில்லை. மாறாக தந்தையையும் மகனும் இணைந்துள்ள அந்த தெய்வீக ஒற்றுமையை கேட்கிறார். திருத்துவ இறைவனின் ஒற்றுமை என்பது பன்முகத்தன்மையில் ஒருமைப்பாடு, யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று குறிப்பிடுவார்கள். தந்தை, மகன், தூயாவை என 3 ஆட்கள் இருந்தாலும் அவர்கள் அன்பால் ஒன்றாய் இருக்கிறார்கள். சீடர்களும் தங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை கடந்து அன்பால் பிணைக்கப்பட வேண்டும் என இயேசுனுடைய தனியாத ஒரு தாகம். உலகத்தில் இருந்தாலும் உலகை சார்ந்திருக்காத ஒரு நிலையை இறைவன் ஏற்படுத்துகிறார். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாததை போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்று இயேசு 2 முறை வலியுறுத்துகிறார். உலகம் என்று இயேசு குறிப்பிடுவது கடவுளுக்கு எதிரான போக்குகள், சுயநலம், ஆடம்பரம் மற்றும் பாவ சூழ்நிலையை குறிக்கிறது. நாம் இந்த உலகில் அமைப்பிற்குள் தான் வாழ்கிறோம்.
ஆனால் அதன் தீய கொள்கைகளுக்கு அடிமையாகிவிடக்கூடாது. தீயோரிடமிருந்து பாதுகாப்பானது மற்றும் அர்ப்பணம் இயேசு தம் சீடர்களை துன்பங்களில் இருந்தோ அல்லது சவால்களில் இருந்தோ விலக்கி ஒரு பாதுகாப்பான கண்ணாடி அறைக்குள் வைக்கவில்லை. அதை தந்தையிடமும் கேட்கவில்லை. உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்றும் வேண்டவில்லை. தீயோரிடமிருந்து அவர்களை காத்திட வேண்டுமென்றே வேண்டுகிறார். கத்தோலிக்க விசுவாசம் என்பது உலகை விட்டு ஓடுவதல்ல, உலகத்தின் சவால்களுக்கு நடுவே நம்பிக்கையோடு வாழ்வது. மேலும் உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியலும் என்று இறைவனிடத்தில் ஜெபிக்கிறார். அன்றாட வாழ்க்கையினுடைய நடைமுறையில் குடும்பம், சமூகம் என்ற தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தினுடைய பிரிவினைகளை தவிர்த்து நாம் ஒற்றுமையை வளர்க்க வேண்டும். இன்று பல குடும்பங்கள் ஒரே கூரையில் வாழ்ந்தாலும் மனதால் பிரிந்து கிடக்கின்றன. இயேசுனுடைய ஜெபத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய பதில் என்னவென்றால், நம்முடைய குடும்பங்களில் மன்னிக்கும் மனப்பக்குவத்தை வளர்ப்பதுதான். வாரத்தில் ஒரு நாளாவது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து அலைபேசிகளை தள்ளி வைத்துவிட்டு மனம் திறந்து பேச வேண்டும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் இடையே உள்ள ஈகோவை நாம் தகர்த்து ஒற்றுமையை கட்டி எழுப்ப வேண்டும். உலக போக்கிற்காக எதிராக நீந்தி வாழ வேண்டும். உலகம் இன்று நுகர்வு கலாச்சாரத்தில், சுயநலத்தில், பழி வாங்குதலில் மற்றும் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பதை நியாயப்படுத்துகிறது. ஆனால் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் இதற்கு எதிராக நீந்த வேண்டும். அலுவலகத்தில் மற்றவர்கள் லஞ்சம் வாங்கினாலும் நாம் நேர்மையாக இருப்பது, சமூக ஊடகங்களை பற்றி அவதூறு பரப்பாமல் நல்லவற்றை பகிர்வது, ஆடம்பரத்தை குறைத்து எளிய வாழ்க்கை முறையை கையாளுவது, இவைகளை நாம் ஏற்று வாழ்கின்ற பொழுது சவால்களை கண்டு அஞ்சாமல் தீமையை நன்மையால் வெல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கை ஏற்படுகின்ற சோதனைகளும் துன்புறுத்தல் வருகின்ற பொழுது கடவுள் என்னை ஏன் கைவிட்ட என்ற புலம்பாமல் நமக்காக இயேசு பாதுகாப்பை வேண்டி ஜெபித்து விட்ட என்ற நம்பிக்கையில் நாம் இருந்து தீங்கு செய்பவர்களையும் நன்மை வெறுப்பவர்களையும் நாம் வெறுக்காமல் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையில் நாம் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அதை வாசிக்க வேண்டும். அந்த வார்த்தை காட்டு வழியில் அன்றைய நாள் முடிவுகளை எடுக்க வேண்டும். இவ்வாறு வாழ்கின்ற பொழுது, இறை வார்த்தை நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற பொழுது தீயோன் நம்மை நெருங்க முடியாது. ஆகவே நம்முடைய நம்பிக்கையுடைய போராட்டத்தை தவிக்கின்ற பொழுது, தனிமையில் வாடுகின்ற பொழுது, உலகத்தாரால் வெறுக்கப்படுகின்ற பொழுது நமக்காக இறைவன் இருக்கிறார். நமக்காக ஜெபித்து சென்றிருக்கிற நம்பிக்கையில் இந்த நாளை இதனுடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த நாளினுடைய புதிய விடியலுக்காக, எங்களுடைய வாழ்விற்கு ஆசிராக தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நேற்று இரவில் உறக்கத்திங்களை பாதுகாத்து உமது அருளோடும் ஆரோக்கியத்தோடும் இந்த புதிய நாளை காண செய்த உமது பேரன்பிற்காக உம்மை போற்றுகிறோம். ஒற்றுமைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒன்றாயிருப்பதைப் போல அவர்களும் ஒன்றாயிருப்பாக என்று ஆண்டவர் இயேசு ஜெபித்த அந்த ஒரு ஜெபத்தை இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இறைவா, இன்று நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்களிடமும் எங்கள் குடும்பத்திலும் பிரிவினைகளை உருவாக்கும் தீய எண்ணங்களை எங்களை அணுகாதபடி காத்தருளும். கோபங்கள், பொறாமைகள் மற்றும் ஈகோ ஆகியவற்றை தூக்கி எறிந்துவிட்டு பிறரை மன்னித்து அன்போடு தாங்கி வாழ்கின்ற திரித்துவ ஒற்றுமையின் வரத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் இந்த உலக போக்கின்படி வாழாதிருக்க இயேசு எங்களுக்காக வேண்டியுள்ளார். இந்த நாளைகளை சுற்றியுள்ள பாவ சூழல்கள், தீய வழக்கங்கள், நேர்மையற்ற எண்ணங்கள் மற்றும் சோர்விலிருந்து எங்களை காத்தலும். அலுவலகத்திலேயோ பள்ளியிலேயோ பொது இடங்களிலோ நாங்கள் உமது பிள்ளைகளாக நேர்மையின் சாட்சிகளாக வாழ எங்களுக்கு உதவியாக வாரும். தீயோனின் அனைத்து சூழ்ச்சிகளிலிருந்து, விபத்துகளிலிருந்தும் எங்களை சிறகில் நிழலால் மறைத்து பாதுகாத்தலும். இது வார்த்தையே உண்மை என்ற இயேசுடைய வாக்குப்படி இன்றைய நாளில் இந்த வார்த்தைகளை தியானித்து அதன்படி வாழும் இதயத்தை எங்களுக்கு தாரும். இன்று நாங்கள் பேசும் வார்த்தைகளும் எடுக்கும் முடிவுகளும் செய்யும் செயல்களும் உண்மைக்கு சான்றாக இருக்கட்டும். ஒரு வார்த்தை எங்களுடைய கால்களுக்கு விளக்காக, எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். புதிய நாளில்
எங்கள் உழைப்பு, படிப்பு, கடமைகள் மற்றும் சந்திப்புகள் அனைத்தையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை உமக்கு உகந்த பலியாக ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய பல வீணங்களில் உமது பலத்தை எங்களுக்கு தாரும். இந்த நாள் முழுவதும் தூய ஆவியானவர்களை வழி நடத்துவராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் அன்னை மரியாளின் வழியாகவும் செபிக்கின்றோம். ஆமீன். அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனுடைய தாயி, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.